ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சினிமா டிக்கெட்லேருந்து காப்பி கேட் சாங்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ தான். கமெண்ட்டில் சொன்ன வீடியோ தான், கொஞ்சம் பழைய வீடியோ தான். வாங்க வீடியோ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் வீடியோ முழுசாகவும் பாருங்கள், நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். வாங்க வீடியோ பண்ணி பார்க்கலாம். சின்ன வயசுல நம்ம இந்த பாட்டை என்னமா ரசிச்சு வருஷத்துல தெலுங்கு ஜெயம்னு வந்து ஒரு பாட்டோட டியூனை உருவி பகவதி படத்துல போட்டு விட்டுருக்காரு. ஓஹோ, இந்த பாட்டு கேட்டிருக்கேன். தேவா வந்த பாட்டு என்ன விக்கிறோம்னே தெரியல. தேவா மட்டும் இல்லாம எம்எஸ்வி, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ்னு நம்ம புல்லரிச்சு கேட்ட இவங்களோட பாட்டெல்லாம் எங்கிருந்து வந்திருக்குன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு ரசிச்சு கேட்டு இருக்க பல லேட்டஸ்ட் சாங்ஸ் இஷ்டத்துக்கு பழைய பாட்டோட டியூன் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த பழைய பாட்டோட டியூன் எல்லாம் எங்க இருந்து அடிச்சிருப்பாங்க? எங்க அப்படி நம்ம தேடி பார்த்தா பல அதிர்ச்சியான தகவல் கிடைச்சிருக்குங்க. வீத்தவனோட இந்த ஃபேமஸான பிட்டை நீங்க எல்லாருமே கேட்டு வந்திருப்பீங்க. பீத்தோவன் மியூசிக் கேட்குற அளவுக்குலாம் நாங்கள் பிரில்லியண்டான இசை ஞானிகள் கிடையாது. ஓகே, இந்த டியூனை 1977 வருஷம் சிவகுமார் நடிச்சது பெருமைக்குரியவள் அப்படிங்கிற படத்துல அப்படியே ஒரு பாட்டோட டியூனை போட்டு வச்சிருக்காரு நம்ம எம்எஸ்வி. தெரியல, இப்போ இந்த பாட்டுமே நம்ம கேட்டது இல்லையே, இப்பதான் கேட்கறோம். இந்த அளவுக்கு டீட்டெயில் எல்லாம் தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்ச லெவலில் சொல்லுங்க ஐயா. எனக்கு அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஐ மீன் சிங்க் ஆகிற மாதிரியே தெரியல, வேற ஆகிற மாதிரி தான் இருக்கு. மத்த ஊர்ல அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு ஒவ்வொருத்தரும் இங்க மத்த ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாழை செய்யறதுக்கு அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து ஜோலியை முடிச்சுட்டா சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான பழைய தமிழ் பாட்டு 1981 வருஷம் பாலைவன சோலை அப்படிங்கிற படத்துல வந்து இந்த பாட்டுக்கு சங்கர் கணேஷ் அவங்க வந்து மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ஆனா மியூசிக் மட்டும் தான் இவர் பண்ணியிருந்தாரு, வேற ஒருத்தர் பண்ணியிருந்தாருங்க. இப்போ ஒரு டைம் கேட்டு இந்த பாட்டு அவ்வளவா ஞாபகம் இல்லை. இப்படி அப்பதான் அந்த காப்பிரைட் எதுவும் பிரச்சனை இல்லையா? அப்பதான் அந்த பிரச்சனையா இருக்கா? மேபி லீகலா கூட கேட்டு கூட வாங்கிருக்கலாம்ல. எப்படி ப்ரூஃப்லாம் சொல்றேன்னு தெரியல. சன் மியூசிக்ல இந்த பாட்டெல்லாம் போட்டாங்கன்னா ஹோம்வொர்க் எல்லாம் தூக்கி போட்டு வாயை பொளந்து கேட்ட பாட்டு இது. ஆமாப்பா, பெரிய ஒரு லைஃப் எடுத்தாங்கன்னா அப்படி ஒரு பாட்டு இது கூட காப்பி தான். எஸ் ஏ ராஜ்குமார் இதை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காகவே இந்தியா சுதந்திரம் வாங்கின டைம்ல வந்த படத்துல இருந்து இந்த பாட்டை எடுத்து போட்டிருக்காரு. சூப்பரா நல்லா இருக்கனாலதான் காப்பி அடிச்சிருக்காங்க. இப்ப இன்னொரு ஃபேமஸான பழைய தமிழ் பாட்டு ஒன்னு இல்ல ரெண்டுமே ஒரே படத்துல 1967 வந்து அதே கண்கள் படத்துல வந்து எல்லா பாட்டுமே செம ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு வேதா அப்படிங்கிறவர் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த பாட்டை நிறைய பேர் கேட்டு வந்திருப்பீங்க. இந்த டியூனை 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மேரி பாப்பின்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்துல இருந்து எடுத்து பூம் 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 மாட்டுக்காரனா மாத்தி வச்சிருக்காங்க.
Chimney, chim, chimney, chim, chim, chiree. A sweeping as lucky can be. ஆனா அநியாயத்துக்கு காபி எங்கேயோ குழந்தைங்க பாடுற வாட்டி இங்க வந்து போட்டிருக்காங்க. பூமி மாட்டுக்காரனுக்கு போட்டிருக்காங்க. சூப்பரியா படுபாவிகளா மோசம் பண்ணிட்டீங்களா டேய். இதே படத்துல வந்து இன்னொரு பாட்டு எத்தனை அழகு 20 வயதினிலே எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. இந்த பாட்டை இந்த பெஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆல்பம்ல இருந்து அழகா ஆட்டை போட்டிருக்காங்க. வயதினிலே லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. டோட்டல் மியூசிக் இல்ல ஃபுல்லா காப்பி இருக்காங்க. மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறாங்க. நிறைய ஹாரி ஜெயராஜ் பாட்டெல்லாம் கேட்கும்போது லைட்டா சர்ச் வாசம் வீசும். அப்படி ஒரு பாட்டு தான் இப்பவும் கேட்க போறோம். சாக்ஸோஃபோனா ஓ அந்த இது பாட்டுங்க 4 வருஷத்துக்கு ட்ராய் பண்ணி இப்படி எல்லாம் இந்த பாட்டை கேட்டிருப்போம். இந்த பாட்டு இங்க இருந்தா வந்திருக்கு. எனக்கு ஒரு ஒன்றும் தெரியலையே, சிங்கர் மாதிரியே தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? எனக்கு ஒன்றும் புரிய வரல. எனக்கு எதுவும் புரியவே இல்லையே, ஒரே மாதிரி இருக்கு மாதிரி. இது வரைக்கும் எனக்கு எந்த பரிசுமே விழுகலைங்க. இத்தனை நாளா இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் திருச்சாதான் ஞாபகத்துக்கு வருவாங்க. இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் மறுபடியும் ஒரு ஹாரிஸ் பாட்டு, நம்ம ஆஹாவோன்னு கேட்ட பாட்டு. 2009 வந்து இந்த பாட்டை 2001 வந்து இந்த பாட்டுல இருந்து எடுத்திருக்காரு ஹாரிஸ். ஆமாமா, அது என்ன பாட்டு தெரியல. பேக்ஸ்ட்ரீட் பாய்ஸ் அது. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இதெல்லாம் பேக்ஸ்ட்ரீட் பாய்ஸ் கூட காப்பி அடிக்கிறாங்க. சில பாட்டு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சொந்தமா போட்டிருப்பாங்க நம்ம நினைப்போம். ஆனா முத வரியை மட்டும் சொந்தமா போட்டு விட்டு அடுத்து வரது ஃபுல்லா காப்பி அடிச்சு போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு பாட்டு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பாட்டுல இப்ப இந்த லைன்ஸ் கேளுங்க. 1980 இளையராஜா மியூசிக்ல வந்த இளமை கோலங்கள் அப்படிங்கிற படத்துல இருந்து இந்த டியூன் எடுத்து போட்டிருக்காரு நம்ம மணி சர்மா. எதிர்பார்க்காத எல்லாம் நான் போட்டதுங்க. சில பேர் தான் போட்டு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. நான் நம்ப மாட்டேங்க. 1991 சிக் பக் சிக் பம் அப்படிங்கிற ஆல்பம் வந்து தெலுங்குல செம ஹிட் ஆச்சு. இதுக்கு ராஜ்கோட்டி அப்படிங்கிறவங்க வந்து மியூசிக் பண்ணியிருந்தாங்க. நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இந்த ராஜ்கோட்டி அப்படிங்கிறவங்க கிட்ட கிட்டத்தட்ட 8 வருஷம் ப்ரோக்ராமரா வேலை செஞ்சிருக்காரு. அவங்க கிட்ட இருந்த தாக்கத்துல அவங்க கிட்ட இருந்தே ஒரு டியூன் எடுத்து நம்ம ஜென்டில்மேன் படத்துல ஒரு பாட்டை போட்டு வச்சிருக்காருங்க. தமிழ் இப்பதான் அந்த டியூன் புரியுது. தரமான என்னடா
நான் யாரோ காப்பி அடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சிருந்தேன். ஆனா ஏஆர் ரஹ்மான் ஒரு படத்துல 1-2 பாட்டு காப்பி அடிச்சு நம்ம பார்த்திருப்போம். ஒரு படத்துல இருக்க மொத்த பாட்டுமே காப்பி அடிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு சம்பவத்தை தான் உள்ளத்தை எழுத்தா படத்துல சிற்பி செதுக்கி வச்சிருக்காருங்க. என்ன லாங்குவேஜ்னே தெரியலையே. இதுவும் உள்ள கேளுக்காதானே? ஹிந்தியில நீங்க அடிச்சாங்க. இல்ல இல்ல ஒரே படத்துல எல்லா பாட்டுமே காப்பி அடிக்கும். யாரு அந்த மியூசிக் டைரக்டர்? ஹிந்தில இருந்து காப்பி அடிச்சாங்க. சல்மான் இருந்து என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. ஏதாவது ஒரு பாட்டு சொல்லல. இது அடுத்து 4வது பாட்டு அந்த படத்துல. இல்ல ஒரே படத்துல எல்லா பாட்டு காப்பி அடிச்சா ரம்பா சார்னு நம்மள ரம்பாவே பார்க்க வச்சு ஒரு முழு பூசணிக்காய் அப்படியே சோத்துக்குள்ள மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. அடுத்த பாட்டு அந்த படத்துல என்ன லாங்குவேஜ் தெரியல. வேற அரபிக் லாங்குவேஜ் சொல்றேன். நான் எத்தனையோ திருட்ட பாத்துருக்கேன். இப்படி ஒரு நூதனமான திருட்டு நான் பார்த்ததே இல்ல. நான் கூட மியூசிக் டைரக்டர் ஆகணும்னா மியூசிக்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். காப்பி கேட் சாங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. பட் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. என்னவா இருக்கும்? அட ஆமா, இவரை பத்தி பேசாம இந்த வீடியோ முழுமை கிடையாது. இந்த காப்பி கடல்ல இவர் ஓட்டின கப்பல்கள் நிறையவே பார்த்தாச்சு. இருந்தாலும் பார்க்காத பாடல்கள்ல இப்ப பார்க்கலாம். அவ்வை சண்மிகின்னு சொன்னாலும் நமக்கு ஞாபகம் வருது இந்த பாட்டு தான். இந்த பாட்டை நம்ம தேவா இங்கிலீஷ்ல வொர்க்கஹாலிக் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்துல இருந்து எடுத்து போட்டு வச்சிருக்காரு. அதே நேரத்துல இதே ஒரு பாட்டு அதே மெட்டில் வந்துருக்கு. அதே நம்ம கமலஹாசன் எப்பெல்லாம் தேவா மியூசிக் பண்ண கூப்பிடுறாரோ அப்பெல்லாம் நம்ம இந்த ஆனுவல் எக்ஸாமுக்குலாம் படிச்சுட்டு போவோம்ல, அந்த மாதிரி நான் இங்கிலீஷ் பாட்டையோ ஹிந்தி பாட்டையோ கேட்டுட்டு அப்படியே போட்டு வச்சிருவார் போல இருக்குது. மூஞ்சியே சரியில்லை, அட்ரஸ் வாங்கி வச்சுக்க. அட்ரஸ் சொல்லு. அட்ரஸா? 10 ரூபாயா? பஞ்சதந்திரத்துல வந்து இந்த பாட்டை கூட 1974 வந்து ஒரு ஹிந்தி பாட்டை வச்சு போட்டு வச்சிருக்காரு நம்மால. தரமான காப்பியா இருக்கு. பகவதி படத்துல வந்து அல்லு அல்லு பாட்டு கூட ஒரு ஹிந்தி பாட்டோட காப்பி தான். அல்லு அல்லு சாங்குமா? நார்த் இந்தியால இருந்து ஒரு சாங் அடிச்சு ஒரு நார்த் இந்தியனே வச்சு இந்த பாட்டை பாட வச்சிருக்காரு. தலைக்கு தில்ல பாத்தீங்களா? வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்காங்க. சூப்பரியா. என்ன பத்தி யாரு எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. சந்திரமுகி படத்துல ஹிட் ஆன இந்த அத்திந்தம் சாங் ஏற்கனவே கேரளால ஃபேமஸான ஒரு ட்ரெடிஷனலான சாங் தான். அத்திந்தம் திந்தியும் தொந்தனதிந்தாதி மியூசிக் டைரக்டர் தெரியல. நான் வரலையே. திந்தியும் தொந்தனதிந்தாதி இருந்தோ அத்திந்தோ திந்தியும் தொந்தனதிந்தாதி இருந்தோ. அடப்பாய், பாட் லிரிக்ஸ் எல்லாமே காப்பி அடிச்சாங்க வருது. ஆடாத ஜவ்வாது மனாடிடும் பொம்மி ஆண்டவன தானாட்டும் இசைக்கேளடி பொம்மி ஆடாடோ ஆடாடோ பெண்ணை ஆடு கோழரி. ஓ, மலையாளத்துல இருக்கிறது அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டாங்க. யாரு பா அந்த மியூசிக் டைரக்டர்? விளங்கும்டா.
மியூசிக் டைரக்டர்ஸ் நமக்கு தெரியாத ஒரு படத்துல இருந்து பாட்டு எடுத்து நமக்கு போட்டாங்க. ஆனா இப்ப வரவங்கலாம் நம்ம நல்லா ரசிச்சு கேட்ட பாட்டே எடுத்து நல்லா சிவி சிங்க அடிச்சு நம்ம கிட்டே வித்துறாங்க. என்ன திமிரு பிடிச்ச வியாபாரம். அப்படி ஒரு வேலையை தான் பார்த்து விட்டுருக்காரு நம்ம ஆதி அண்ணா. அனிருத் வரலையே இதுல. என்ன தைரியம் இருந்தா என் பாக்கெட்ல கைய விடுவேன். அதுங்கய்யா என் பேண்ட் நினைச்சு உங்க பேண்டுக்குள்ள கைய விட்டையா? என்னது நானும் தெரியலையே. இன்னைக்கு பார்த்து போட்டு விட்டுட்டேன். ஆம்பளை இருந்து கிடைச்சிருக்காரு. இது அந்த அளவுக்கு தெரியல. கேவலமா பேசிட்டு ராஸ்கல். இவனை எடுத்து மியூசிக் மாத்தி விட்டாங்க போல தெரியுது. ரெமோ படத்துல வர ஒரு பாட்டுல இந்த வரியை கேளுங்க. இது எங்க கேட்ட மாதிரியே இருக்கு. அத நம்ம அனிருத் எங்க இருந்து எடுத்திருக்காருன்னு பாருங்க. அவரே டியூன் இல்லாம எங்க இருந்தோ ஆட்டையை போட்டு பொழைச்சிட்டு இருக்காரு. இவர் அவர்கிட்ட இருந்தே டியூனை ஆட்டையை போடுறாருப்பா. பிச்சை எடுத்தாரா பெருமாளு, அதை புடுங்கி தின்னாரா அனுமாரு. ஆனா இங்க புடுங்குறது திங்கிறது எல்லாம் அந்த பெருமாள் தான். இப்ப நம்ம பார்த்து எல்லா பாட்டையுமே நான் காப்பின்னு சொல்ல வரல. சில பாடல்கள் வந்து இன்ஸ்பிரேஷனா கூட இருந்திருக்கலாம். ஏன் சிலது கோஇன்சிடென்ஸா கூட இருந்திருக்கலாம். இவர் போட்டது அவருக்கே தெரியாம அவர் போட்டு இருந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் சில பேர் ஹார்டா எடுத்துக்கிட்டு நீ ஒரு மியூசிக் பண்ணி காட்டு அப்பதான் உனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு சீரியஸான வீடியோ கிடையாது, சும்மா ஃபன்னான வீடியோ தான். இதுல எது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ முடிஞ்சு உண்மையாலுமே செம ஃபன்னாக தான் இருந்துச்சு. எதிர்பார்க்காத நிறையா ட்விஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடி போட்டதுலாம் நம்ம அந்தளவுக்கு நெட் யூஸ் பண்ண கிடையாது. மோஸ்ட்லி ரேடியோவில் கேட்டிருப்போம், டிவியில் தான் கேட்டிருப்போம். வேறு லாங்குவேஜ் எல்லாம் இன்கேஸ் போட்டால் வேணால் பார்த்துருக்கலாம், சில பேருக்கு தெரியும். ஆனால் நம்மளாம் ஒரே லாங்குவேஜ் மட்டும்தான் அதிகமாக கேட்டிருக்கோம். அதனால் பழைய சாங்கெல்லாம் எங்கேருந்து திருந்தாங்க, ஃபாரின்லேருந்து, ஹாலிவுட்ஸ், ஐ மீன் பாப் மியூசிக்லேருந்து எடுத்து போட்டு வச்சுருக்கிறாங்க. நான் அந்த மாதிரி நிறையா பண்ணி வச்சுருக்கிறாங்க. நமக்கு அப்போ தெரியல இல்லையா, அந்தளவுக்கு இன்டர்நெட் இல்லை. அதனால் எடுத்து போட்டாங்க நம்மளும். ஆனால் நல்லா இருக்குதுனால நம்ம அது பெருசாக தோணலை, நல்லா ஹிட் ஆகிடுச்சு, கேட்டோம். இப்போ தானே தெரியுது எங்கெங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வர்ற ரீசெண்டாக வர்ற சாங் எல்லாமே கூட போட்டோன்னே தெரிஞ்சுது. ஏன்னா இதுக்கு நம்ம கேட்டிருக்கிறோம். வேறு லாங்குவேஜ் எது போட்டாலும் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, கண்டுபிடிச்சிடறோம். ஆனால் முன்னாடி இருக்கிறதான் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்குது. மேபி கண்டுபிடிக்கலாம். பழைய பாடல்களையும் இதே மாதிரி இன்டர்நெட்டில் பதிவேற்றினாங்கன்னா நம்மளும் கண்டுபிடிச்சிடலாம். எனிவே அவர் சொன்ன மாதிரி தான் ஃபன்னாக இருந்துச்சு. நிறையா அவங்க ஓனாக கூட போட்டுக்கலாம், கோயின்சிடென்ஸாக கூட வந்திருக்கலாம், நமக்கு தெரியல. எனிவே வீடியோ ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு. சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பாலாஸ் ரியாக்ட் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.